கர்நாடகாவில் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. இந்த போராட்டத்திற்கு அனைவரின் ஆதரவையும் கோரியுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகள் போராட்டம் வன்முறை ஏதுமின்றி அமைதியாக நடக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் இருக்கிற வணிகர் சங்கங்கள், அனைத்து சேவை அமைப்புகள், அதேபோல லாரி, பேருந்து உள்ளிட்ட அனைத்து வாகன உரிமையாளர்கள், அனைத்து பகுதி மக்கள் இன்றைக்கு இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அநேகமாக தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இடம்பெறாத வகையில் ஒரு மக்கள் போராட்டமாக அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் முழு வெற்றி பெற வேண்டும். இந்த போராட்டம் அகிம்சை வழியில் நடைபெற வேண்டும், அமைதி வழியில் நடைபெற வேண்டும். காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், பாதுகாப்பு அளிக்க வேண்டும். மாநிலம் முழுவதும் சாலை மறியல், ரயில் மறியல், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற உள்ளன. பிரதான கட்சிகளில் ஆளும் அதிமுக தவிர்த்து திமுக, தேமுதிக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை, தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கம், ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம், ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம், பால் முகவர்கள் சங்கம், மீன் வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்டவை போராட்டத்தில் பங்கேற்கின்றன. விவசாயிகளின் போராட்டத்திற்கு திரைப்படத்துறையினரும் சின்னத்திரை கலைஞர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். திரையரங்குகளில் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் 5 லட்சம் சிறு குறு தொழிற்கூடங்கள் மூடப்படும் என தமிழ்நாடு குறுந்தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இங்கே விவசாயிகள் நடத்தும் போராட்டத்துக்கு தமிழ்நாடு குறுந்தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 5 லட்சம் குறுந்தொழில்கள் மூடுவதென்று முடிவெடுக்கப்பட்டது. சுமார் இந்த குறுந்தொழில் மூடுவதால் 20 லட்சம் தொழிலாளர்கள் அன்று இந்த வேலை நடப்பதில் கலந்து கொள்வார்கள். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருக்கும் என பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. ஒரு சில தனியார் கல்வி நிறுவனங்கள் இன்று விடுமுறை அறிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்தும் வழக்கம்போல் செயல்படும் என அரசு அறிவித்துள்ளது. காவல்துறையினரின் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகளை இயக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.